அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் மூலியமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனுதினமும் உங்களுக்கு காலையிலே மங்கள இசையோடு ஜாதகங்களை அனுப்புகிறோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்னா, வரன் தேடும் பெற்றோர்கள் இல்லத்திலிருந்தே ஜாதகங்களை பார்த்து தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்டவரிடம் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் தொடர்பு கொடுத்து திருமணம் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்வோம். எங்களிடம் பதிவு செய்ய விரும்புவோர் வீட்டிலிருந்தே வாட்ஸ்அப் மூலம் ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளலாம். பணம் கட்டுவதும் வாட்ஸ்அப்ல, யூடியூப், கூகுள் பேக்கு போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அடுத்தது வெப்சைட் ஓபன் பண்ண போற இந்த மாசத்துல அது உங்களுக்கு விரைவில் அறிமுகப்படுத்தப்படும். இந்த மாதத்திலிருந்து எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை மறுமணத்திற்கென்றே மறுமணம் தேடுவோருக்காக ஒரு குழு ஆரம்பித்துள்ளோம். அதில் நீங்கள் மறுமணம் தேடுபவர்கள் எங்களோட தொடர்புகளுடன் கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம். எனவே இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்று நம்ம யூடியூப் சேனலுக்காக எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் ஒதிப்பொழிவாளர் திருமதி மணிமேகலை அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். என்னம்மா, இன்னைக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஜாதகங்களை அறிமுகப்படுத்தலாமா? அறிமுகப்படுத்தலாங்கயா. இப்ப ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு, ஆடி 18 முடிஞ்சிருச்சு. இனிமே திருமண நாட்கள், திருமண தினங்கள் வரும். வரன் தேடும் பெற்றோர்கள் அவங்கவுங்க பொண்ணு வச்சிருக்குங்க, மாப்பிள்ளை தேடுவாங்க, மாப்பிள்ளை வச்சிருக்குங்க, பையனை பொண்ணை தேடுவாங்க. வெளிநாட்டு டாக்டரு, வெளிநாட்டு வேலையில் இருக்கிறவங்க, இன்ஜினியர், ஜட்ஜு, வக்கீல் அப்படி நிறைய இருக்கிறாங்க. அதனால நீங்க நல்ல ஜாதகமா மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க பார்க்கலாம். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் அறிமுக வரன் பெயர் பாத்தீங்கன்னா ஹேமா மாலினி. வீரக்குடி வெள்ளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம். கடகராசி, புனர்பூச நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. MBBS MS முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 162 சென்டிமீட்டர். மாநிறம் 17/1/1995 பிறந்திருக்காங்க. இவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்றாங்க. வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது சென்னை, சொந்த ஊரும் அதுதான். அப்பா திரு பாலாஜி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்றாரு. அம்மா திருமதி விஜயா இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்க MD MS படித்த டாக்டர் வரனா விரும்புறாங்க. கூட பிறந்தது தங்கை மட்டும் ஒண்ணு. சென்னையில பாத்தீங்கன்னா சொந்தமா வீடு இருக்கு. டாக்டர் ஹேமா மாலினி விருப்பப்படுற பொருத்தமான வரன் அவருக்கு கிடைத்திட எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த பொண்ணு பேரு ஹேமாலினி. வருஷம் 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. MBBS MD MS டாக்டரு. இவங்க பிறக்கும் போதே குருமகா திசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 1 வருஷம் 10 மாசம் 11 நாள். சனி மகா திசை 19 வருஷம், புதன் திசை 11 வருஷம். எனவே இவருக்கு அருமையான புதன் திசை இருக்கிறது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் தலைவர் கோவிந்தராஜன் பேசுகிறேன். எங்களுடைய அலுவலகம் சென்னை ஆத்தூர்ல இருக்குது. இங்க சென்னை அலுவலகத்திலிருந்து பேசலாம். வரன் தேடும் பெற்றோருக்காக சென்னையிலே எங்கள் அலுவலகம் திறந்து மக்கள் சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா திரு பாலாஜி சார் அவங்க தான் பொண்ணுக்கு பதிவு பண்ணி வந்திருக்கிறாங்க. பொண்ணு பேரு ஹேமாலினி. வீரக்குடி வெள்ளாளர். ராகு கேது ஜாதகம். புனர்பூச நட்சத்திரம். கடகராசி, துலாம் லக்னம். MBBS MS படிச்சிருக்கிறாங்க. உயரம் 162 சென்டிமீட்டர். 17/1/1995 பிறந்திருக்கிறாங்க.
வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அப்பா பேரு பாலாஜி, அம்மா பேரு விஜயா இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, தங்கச்சி 1 இருக்குது. சென்னையில சொந்த வீடு, நல்ல கௌரவமான ஃபேமிலி, விஐபி அனுபவம் உள்ளவர், நல்ல பிசினஸ் மேனும் கூட. அவருக்கு ஒரு நல்ல வரணும் வேணும்னு எங்க அலுவலகத்தில் நாடி வந்திருக்காரு. இப்ப அந்த பெற்றோரின் கருத்துக்களையும் அவருடைய எண்ணங்களையும் இப்ப பகிர்ந்துக்குவார். ஐயா, உங்களுக்கு எப்படி வளர்ந்தாரு என்னங்கிறத உங்க வாயால சொல்லுங்க. ஐயா வணக்கம். என் பேர் பாலாஜி. நான் சென்னையில் இருக்கேன். எனக்கு 2 பெண்ணுங்க. என்னுடைய பெரிய மகன் பேர் டாக்டர் ஹேமமாலினி. என்னுடைய சின்ன மகன் பேர் ஸ்ரீ மதுமதி. என் வீட்டம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. எங்கள் அப்பா இறந்துட்டாரு 2022. என்னுடைய மனைவி வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. நான் என்னுடைய மகளுக்கு 2023 முதல்ல என் பெரிய பொண்ணு MBBS முடிச்சு MS NLHS பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது திருவள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டன்ட் இருக்காங்க. மந்த்லி 90 1 lakhs வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. பட் இதுக்கு மேலே கிண்டியில் ரெயின்போர்டு அவங்க வேலை செஞ்சுருக்காங்க 3 மாதம். அதுக்கப்புறம் பாண்டில் வந்தது. இப்போ அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. என் மகளுக்கு திருமணம் பார்க்கறது பழகத்தை நான் வீட்டில் ஆரம்பித்தேன். 2-3 இடத்துல பண்ணேன். 2-3 இடம் சொல்கிறத விட நான் பேர் குறிப்பிட்டு சொன்னால் சரியாக இருக்காது. மேட்ரிமணின்ற போர்வையில் நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். பட் அவங்க எல்லாமே ஒரு பணம் என்ற ஒரு குறிக்கோளோட செயல்பட்டு இருந்தாங்க. எஸ்ஆர்சி ஐயா எஸ்ஆர் கோவிந்தராஜை பற்றி தமிழ்நாட்டில் நான் மதுரைக்கு போயிருந்தேன். அப்போது என்னுடைய நண்பர் இவரை பற்றி சொல்லியிருந்தாரு. நான் சென்னையில் இருக்காரான்னு கேட்டேன். இல்லை, அவர் சேலத்தில் ஆத்தூரில் இருக்காரு, சென்னையில் எக்மோரில் இருப்பார், பட் நீங்கள் அவரோட போங்க அப்படின்னாங்க. அவர் சொல்லி தான் அமிச்சாரு. பட் ஆனால் அவரை பற்றி சிரிச்சுட்டே சொல்லி போய் பாருங்க, அவரை பற்றி நான் விளம்பரம் சொன்ன சொல்லியிருக்காருங்க. என் நண்பர் அவர் மதுரையில் ஒரு முக்கியமான நபராக இருக்காரு. அப்போ நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய நண்பர் பழனியில் ஒருத்தர் இருக்காரு சுந்தரம்னு சொல்லிட்டு, அவர் மூலம் விசாரிச்சேன். இவரை பற்றி சொன்னீங்க, அவரே அதை தான் சொன்ன போய் பாருங்கனாரு. அதுக்கப்புறம் விசாரித்தேன். இவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் கேட்ட ஒரே வார்த்தை, உங்களுடைய மகளின் ஜாதகத்தையும் உங்கள் மகளின் புகைப்படத்தை மட்டும் அனுப்புங்கன்னாரு. ஏதோ பேமெண்ட் அடுத்தது கேட்பார் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். அவர் பேமெண்ட்டை பற்றி எதுவுமே பேசல. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு என் மகளுக்கு துல்லியமா அவரே ஜாதகத்தை கணிச்சுட்டு அமைச்சிருந்தாரு. அனுச்சத்துல 100% அடி உள் உணர்வோடு நான் சொல்ல வரேன், முழு திருப்தியா இருக்கேன். அவர் எந்த ஒரு பணம் பரிவர்த்தனை என்று கேட்கல. இத்தனை மாசத்துக்குள்ளதான் இத்தனை கான்டாக்ட் தான் இந்த வரன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லல. அவர் அமைச்ச ஒரு 21 ஜாதகம் ஏற்கனவே வந்ததுல ஒரு 10 இருந்தாலும் கூட, மீதி 10 அவுட் ஆஃப் இருந்தாலும் கூட அதை அவர் பொருட்படுத்தாம மேலும் ஒரு சில ஜாதகம் அமைச்சாரு. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதகத்தை எடுத்து தேர்ந்தெடுத்தேன், ஐயா கிட்ட கொடுத்துருக்கேன். அது சம்பந்தமா பேசிட்டு இருக்கேன். ஸோ எந்த ஒரு பணம் ஒரு அட்வான்ஸ் இல்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, எதுவுமே இல்லை. ஆனால் அவர் என்னையே கேட்காம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாரு. நான் ஆச்சரியப்பட்டேன், என்னடா இது நம்மகிட்ட பணமே வாங்கல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னு. ஆனால் அவர் சொன்ன பணம் முக்கியம் இல்லைங்க, சேவை தான் முக்கியம். நான் சேவைக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கனுடைய பணம் குறிக்கோள் இல்லைன்னு சொன்னாரு. அவருடைய பேச்சு ஒரு ஆன்மீக ரீதியாகவும் ஒரு வயது முதிர்வு ஒரு அட்வைஸ் நான் ஏற்றுக்கிட்டேன். தமிழ் பற்றாத ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவருடைய பழகிய ஒரு 48 மணி நேரம் நான் அவரோட பழகிருக்கேன். இந்த 2 நாள் பழக்கத்திலையும் அவரை பத்தி நான் முழுவதும் தெரிஞ்சுக்கிட்டேன். மிக மிக சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம்னு சொல்லலாம். ஆக மேட்ரிமணி தமிழகத்துல பாண்டிச்சேரியில மூல முடிச்சிடலாம். எங்கெங்க மேட்ரிமணின்னு சொல்ல முடியாது. எப்படிதான் அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கிடைக்குதுன்னு சொல்ல முடியல. பட் வேணுங்க ஃபோன் பண்ணி ஒரு 3000 கட்டுங்க, 7000 கட்டுங்க, 10000 கட்டுங்க அப்படின்றாங்க. 50 ஜாதகம் கொடுத்துருதோ அமைச்சர்ன்றாங்க. பட் அது மன உளைச்சல் ஏற்படுது. ஓகே, அது இருக்கட்டும், நம்ம மற்றவங்க குறை சொல்ல விருப்பப்படலாம். ஸோ நீங்க உங்க வீட்டுல மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமணம் நிச்சயிக்கணும்,
பெண் பார்க்கப்படலாம், ஆண் பார்க்கப்படலாம் அமையணும் அப்படின்னா எனது பணிவான வேண்டுகோள், சென்னையில் அந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்க அந்த தெரு பேர் கெங்கு ரெட்டி தெருவும், சேலத்துல ஆத்தூரும். இதை விட ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, நம்ம விலாசத்தை விசாரிச்சுட்டு போறத விட உங்களுடைய யூடியூப்ல எஸ்ஆர்சி கல்யாணமலை போட்டாலே அவருடைய பெரியவருடைய ஒரு ரெக்கார்ட் நல்லா இருக்கு. தயவுசெய்து நீங்க பயன்பெறுங்க. நல்லதே நம்ம நினைப்போம், நல்லதே செய்வோம். கண்டிப்பா என் மனப்பூர்வமான ஐயா அவர்களுக்கு வாழ்த்துவதற்கு வயசு தேவையில்லை, பாராட்டுறதுக்கு வயசு தேவையில்லை. முள் மனதோட பாராட்டலாம், சிறுவனாக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும். அடுத்த வரன் பெயர் ஜெயசீலன். துளுவ வேளாளர் அகமுடையார் வகுப்பா சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம். கும்பராசி, சதய நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஇ மெடிக்கல் இன்ஜினியரிங் GME முடிச்சிருக்காங்க. உயரம் 5.7. மாநிறம் 26/1/1993 பிறந்திருக்காங்க. தோமி ஷிப்பிங் இந்தியா கம்பெனில ஷிப்பிங்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாதம் பாத்தீங்கன்னா 2,10,000 ரூபாய் சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் சேலம், இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு செல்வம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா திருமதி வசந்தகுமாரி இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரன் வேணும்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கூட பிறந்தது அண்ணன் மட்டும் 2 பேரு. 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. சேலம் லீ பஜார்ல 12,000 ஸ்கொயர் ஃபீட்ல நிலம் இருக்கு. தர்மபுரியில 2 ஏக்கர் நிலம் இருக்கு. பையனும் பாத்தீங்கன்னா செம கியூட்டா அழகா இருக்காங்க. ஜெயசீலன் விருப்பப்படுற வரன் அவருக்கு அமைந்திட SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் ஜெயசீலன், ஷிப்ல வேலை செய்யற கப்பல்ல. இதுக்கு தகுந்த அருமையான வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்ட உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த வரன் பேர் பாத்தீங்கன்னா தியானா, அகமுடையர், ராகு கேது ஜாதகம், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, ரிஷப லக்னம். பிகாம் படிச்சிருக்கிறாங்க. வீட்டில இருந்தே வெளியில போய் வேலை பார்க்குறாங்க வெளிநாட்டுல. வருஷத்துக்கு 6 லட்சம் சம்பளம். அப்பா பேர் ராணி ராஜா, இனிய ராஜா, ME PhD. அம்மா பேரு விமலா, MA BEd. பிசினஸ் அல்லது நல்ல வேலையில் உள்ள பலனா கேட்டிருக்கிறாங்க. நிறைவான வசதிகளாம் சொல்லித்தர தேவையில்லை. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். இதோ உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பையன் பேரு பார்த்தீங்கன்னா கார்த்திக், பாண்டிய வெள்ளாளர், ராகு கேது ஜாதகம், மிருகசீரிச நட்சத்திரம், மிதுன ராசி, தனுசு லக்கணம். உயரம் 5.9, 10/7/1991 பிறந்திருக்காரு. ஓன் பிஸ்னஸ். இவருக்கு பள்ளியில பார்த்தீங்கன்னா 3 சினிமா தியேட்டர் இருக்குது, ரேவதி மகால் இருக்கு, ரேவதி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ரேவதி திருமண மண்டபம் இருக்கு, பெரிய மாடர்ன் ரைஸ் மில் இருக்கு. சொந்த ஊர் பழனி. அப்பா பேரு ராஜேந்திரன், அவரும் ஓன் பிசினஸ் தான். அம்மா பேரு சிவபாக்கியம் இல்லத்தரசி, பிறப்பு வரிசை 1. கூட பிறந்தவங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. சொத்து மதிப்பு ஒரு 200 கோடிக்கு மேல போயிருக்கு. இவருக்கு மறுமணம் தான். ஆனா முதல் மனமும் இருந்தா பரவாயில்லங்கிறாரு. மறுமணமும் ஓகே. இதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க பிரியப்பட்டா போகலாம். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு 200 கோடிக்கு மேல சொத்து இருக்குது. அந்த பிசினஸ் எல்லாம் பாக்குறதுக்கே ஆள் இல்லாம இருக்கிறாங்க. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். நமது SRG கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் S கீர்த்தனா.
இவங்க துளு வேளாளர் முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. சுத்த ஜாதகம், அவிட்டம் நட்சத்திரம், கும்பராசி, மேச லக்னம், பிஇ எம்பிஏ படிச்சிருக்காங்க. 5.4 உயரம் இருக்காங்க. 4/4/1997 பிறந்திருக்காங்க. இவங்க விழுப்புரத்து சொந்த ஊர் பாத்தீங்கன்னா விழுப்புரம். அப்பா பெயர் திரு பி செந்தில்குமரன், இவரு பிசினஸ் பண்றாரு. அம்மா பெயர் திருமதி எஸ் உஷா தேவி, இவங்க இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்க படித்த நல்ல வரன் தான் கேட்டிருக்காங்க. நிறைவான வசதி இருக்கு. கூட பிறந்தது ஒரே ஒரு தம்பி மட்டும்தான். நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த பொண்ணு பேர் கீர்த்தனா, துணு வேளாளர், சொந்த ஊர் விழுப்புரம். அருமையான பொண்ணு, பிஇ எம்பிஏ படிச்சிருக்கிறாங்க. பிறக்கும் போதே செவ்வாய் மகாதிசையில பிறந்திருக்கிறாங்க. 1 வருஷம் 2 மாசம் 26 நாள் இருப்பு. ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். இப்போ குரு திசை நடப்பதால் அருமையான நேரம். இதுக்கான வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் டாக்டர் ஏ கௌசிக் குமார். இவங்க முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. சுத்த ஜாதகம், இவங்க பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, துலாம் லக்கணம், எம்பிபிஎஸ் எம்எஸ் படிச்சிருக்காங்க. 5.11 உயரம் இருக்காங்க. 13/11/1998 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு டாக்டரா. மாதம் பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேல சேலரி வாங்குறாங்க. இவங்க சொந்த ஊர் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். இவங்க துளு வேளாளர் உட்பிரிவு எதா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா பெயர் திரு எம் அருண்குமார், இவரு பிசினஸ் மேனு. அம்மா பெயர் திருமதி ஏ தமிழ்ச்செல்வி, இவங்க இல்லத்தரசி. இவங்க எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா டாக்டர் அல்லது டிகிரி எது இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குடும்ப பாங்கான வரன், அது இல்லாம நிறைவான வசதி உள்ள வரனா கேட்டிருக்காங்க. இந்த பையன் பாத்தீங்கன்னா நல்ல விவிஐபி ஜாதகம், நிறைவான வசதி இருக்கு. 400 கோடிக்கு மேல ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அக்கா மட்டும் ஒருத்தவங்க, மேரேஜ் ஆயிடுச்சு. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் கௌசிக் குமார், சுத்த ஜாதகம், முதலியார். இவருக்கு முதலியார், தொழுவு உள்பிரிவு சம்மதம். இவர் எம்பிபிஎஸ் எம்எஸ் டாக்டர். இவங்க மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜும் இப்போ பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையா மாத்த போறாங்க. இவங்க அப்போ அது இல்லாம ஸ்கூல் இருக்குது, கான்வென்ட் இருக்கு, நம்பர் 1 கான்வென்ட். அது சொத்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 400 கோடிக்கு மேல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு வரன் இவருக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் விஐபி வரன்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் யோகேஸ்வரி, அகமுடைய முதலியார் வகுப்பு சேர்ந்திருக்காங்க. 2 செவ்வாய் ஜாதகம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம், மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.4. மாநிலம் 17/10/1996 பிறந்திருக்காங்க. சொந்த ஊர் சென்னை, இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு நடராஜன், ராஜேந்திரா எலக்ட்ரிக்கல் ஷாப், லேண்ட்லார்டு, அக்ரிகல்ச்சர் எல்லாம் வச்சிருக்காங்க. அம்மா திருமதி தேவி, இன்கம் ஃபார்ம், ரெண்ட் ஹவுசஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா ஒண்ணு, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. விவசாய நிலம் 25 ஏக்கர் இருக்கு. வீட்டு வாடகை பார்த்தீங்கன்னா மாசம் 2 லட்சம் ரூபாய் வருது. எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் நிறைய இருக்கு. விஐபி ஜாதகம், பொண்ணு செம கியூட்டா அழகா இருக்காங்க. யோகேஸ்வரி விருப்பப்படுற வரன் அமைந்திட எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் யோகேஸ்வரி, அகமுடைய முதலியார், உள்பிரிவு சம்பந்தம் சொல்லியிருக்கிறாங்க. முதலியார் வேலையெல்லாம். மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா விவசாய நிலமே 25 ஏக்கர் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் வாடகை கூட்டுறது 2 லட்சத்துக்கு மேல. எலக்ட்ரிக் ஒர்க் ஷாப் இருக்கு. பெரிய விஐபி. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலமாக
நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29 99 43 30 66 29 என்ற போன் பண்ணி விசாரிங்கள். அனைத்து தகவலும் உங்கள் வீட்டிலிருந்தே பதிவு செய்து கொள்ளலாம். இன்று முதல் எங்கள் SRG கல்யாண மாலை மறுமண ஜாதகங்களும் பதிவு செய்து தனி குறிப்பு ஆரம்பித்துள்ளோம். விரைவில் உங்களுக்கு வெப்சைட் ஓபன் ஆகும். அதில் நீங்கள் வீட்டிலிருந்தே பதிவு செய்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.